விளாத்தி குளத்துல 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுல அந்த பெண்ணோட உறவினர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க, நாங்க வந்து உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாலியல் துன்புறுத்தல்லாமும் நடந்திருந்தது. அதுல இப்போ வந்து போலீஸ் வந்து பல சிசிடிவி காட்சிகளை ஆராய்ஞ்சு நாங்க வந்து ஒருத்தரை பிடிச்சிருக்கோம், தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிற இந்த 30 வயது நபர் தான் இதை செஞ்சிருக்க கூடும்னு நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அந்த தர்ம முனீஸ்வரன் மேல 65 வயது மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்ச ஒரு கேஸ் இருக்கு. அதுல ஜாமீன்ல தான் வேற வந்திருக்காராம். திருட்டு பைக்ல தான் வேற சுத்திட்டு வந்திருக்காரு. அவர் திருட்டு தான் வந்து மிக முக்கியமான ஒரு தொழிலாகவும் இருந்திருக்கு. இளம் வயதுல இருந்தே தொடர்ச்சியா திருட்டுல ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதுக்காக அப்பப்போ அவர் சிறைக்கும் சென்று வந்திருக்காரு. குறிப்பா நீங்க சொல்ற அந்த மூதாட்டியினுடைய வன்கொடுமை வழக்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து அவர் ஆயுள் தண்டனை கைதியாகவும் சிறையில் இருந்திருக்கிறாரு. இதுல நீதிமன்றம் மூலமா ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. என்னன்னா, தொடர் திருட்டுல ஈடுபடக்கூடியவர், பெண்களுக்கு அதாவது செயின் பறிப்பு மாதிரியான சம்பவங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நபர், ஒரு மூதாட்டியினுடைய வன்கொடுமை வழக்கும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கும்போது அவர் காவல்துறை வந்து குறைந்தபட்சம் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும், ஜாமீனே கொடுத்துருக்க கூடாது. அதே மாரி ஜாமீன்ல வந்தா கூட அவருடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சிருந்திருக்கணும். ஆனா அவரும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருட்டு பைக் எடுத்துக்கிட்டு இன்னொரு சம்பவம் செய்ததாக அதே காவல்துறை வந்து சொல்றது எப்படின்னு தெரியல. ஆமா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஏற்கனவே கிரைம் ஹிஸ்டரியில இருக்கிறவங்க வெளியே வந்து இந்த மாதிரி திரும்ப கிரைம் பண்றாங்க, ஜாமீன்ல வந்தவரை கூட கண்காணிக்க தவறி இருக்காங்கிறதும் இதுல தெரியுது.